கொடியேற்ற திருவிழா அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அருள் இருக்கபடியே தான் இவ்வளவு விசேஷமா போய்கொண்டிருக்கு. பிரசித்தி பெற்ற கோயில் இது. ஏன் வாரினம்டா அவை நானும் ஒரு பைல கோயிலை வச்சு நடத்தி இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காவடி எல்லாமே வந்து இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எல்லாருமே எதிர்பார்த்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற திருவிழா அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நிறைய பக்தர்களால் வர முடியாம இருக்கும். அவர்களுக்காக இந்த காணொலியை நாங்கள் சமர்ப்பிச்சுக் கொள்கிறோம். உண்மையா நல்லூர் கோயில் திருவிழா தொடங்குது அப்படின்னு சொன்னாலே இலங்கையில எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அதுக்காகவே எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களும் அதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இன்றைய தினம் கொடியேற்றம் என்ன மாதிரி இருக்குது, இங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். Corona
நல்லூர் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விடிய கொடியேறதுக்கு முதலே எல்லா மக்களுமே தங்களுடைய நேர்த்தி கடனை எல்லாம் செய்யறது, அதாவது பிரதட்டை அடிக்கிறது, இந்த தீச்சட்டி எடுக்கிறது, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காவடி எல்லாமே வந்து கொண்டிருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்குது. முதல் கொடியேறதுக்கு பிறகு நான் நினைச்சேன் எல்லாரும் போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, போன சேர்த்த விட இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கணும். நிறைய பேர் இப்ப லீவ்ன்றதால பிள்ளைகளையும் கூட்டிட்டு இங்க வரக்கூடியதை நாங்க பார்க்கக்கூடியமா இருக்கு. பாவம் சொத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சிவகுமார். ஓகே, உங்களை நல்லூர் கோயில்ல சந்திக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. எங்க வந்திருக்கீங்க? நாங்க ஜெர்மன்ல இருந்து வந்து நாங்க சும்மா இதுக்கான வரையில சும்மா வந்த இடத்த திருவிழா ஆரம்பிச்சிட்டது. ஆனா முடிய மட்டும் இருக்க மாட்டோம், அதுக்கிடையில நாங்க போயிடுவோம். ஆனா இப்படி ஒரு இது கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா நாங்க நினைச்சிட்டு தான் வந்தோம். நாங்கள் அரைவாசி நாளையத்துல கழிப்போம்னு சொல்லி அதே மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் தானே அந்த முறையில நல்லா போய்கொண்டிருக்கு. ஆனா உள்ளுக்கு போய் கும்பிட்டெல்லாம் வந்தாங்களா, ஆனா உள்ளுக்கு நிக்க முடியாது, அப்படி ஜனம். அப்படி இருந்தாலும் இங்க பாருங்க எவ்வளவு ஜனங்கள் வந்து வெளிநாட்டுக்காரரும் வெள்ளக்காரரும் வந்து முறையில ஏதோ அருள் இருக்கக்கூடிய தான் இவ்வளவு விசேஷமா போய்கொண்டிருக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க இல்ல ஒரு வருஷம் வாரீங்களா? இல்ல, நான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கு. என்ன மாற்றங்கள் இருக்குது கோயில்ல? மாற்றம் நிறைய பில்டிங்குகள் ஒளிம்பி கொண்டு போயிருக்கு. கோயிலும் கொஞ்சம் புதுமையா வந்து கொண்டு இருக்கு, முந்தின மாதிரி இல்லை.
நல்ல முன்னேற்றம் வந்து வந்தோம். ஓகே, நீங்க இங்க யாழ்ப்பாணத்துல எங்க? நான் விரும்புறேன். உரும்புறாயா? நீங்க தனியா வந்தீங்களா இல்ல குடும்பமா வந்தீங்களா? குடும்பத்தோட வந்து அங்கால போய் இருக்கிறேன். நீங்க இந்த வர முடியாத நிறைய பேர் இருக்கணும் தானே பாத்துக்கொண்டு, அவங்களுக்கு ஏதாவது சொல்றேன்னா சொல்லலாம். நல்ல அருள் தரக்கூடிய சுவாமி. நான் சின்ன வயதிலேயே இங்க வந்து நான் நாயமாவோட இருந்து இதுக்குள்ள இருந்து சின்னதுலேயே வளர்ந்த ஆக்கள் நிறைய அருள் வாரவைக்கு நல்ல அருள் கிடைக்கும், நல்ல பிரயோசனமான இதுவும் கிடைக்கும். ஆனால் பக்தியோட போகணும், நல்ல மாதிரி வரணும், நினைச்சிட்டு வரணும். நன்றி அண்ணா, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட செலவழித்ததுக்கு நன்றி. எங்களுக்கு நன்றி. உங்களோட இது பாக்குறேன்னா நல்ல மாதிரி போய் கொண்டிருக்கு. கனகானமா இடையில ஒன்றையும் காணையில விடுங்க, நல்ல மாதிரி போடுங்க. நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? நான் இங்க கொக்குவில இருந்து. கொக்குவில இருந்து. ஓகே, ஒவ்வொரு நாளும் வாரீங்களா? என்ன மாதிரி திருவிழாக்கு தான் வரீங்களா? இல்ல, ஒரு நாள் தெரிஞ்சு வரும். மகன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருவார். வருவீங்களா? ஓகே. இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு வந்துறீங்களா? எப்படி இருக்குது? ஒரு நல்ல சிறப்பாக சந்தோஷமா இருந்து பாத்துனீங்களா? இவ்வளோ சனம் இருந்தது, கொடியேற்றம் பாத்துனீங்களா? வடிவ சிறப்பாக நடந்து சந்தோஷமா நடந்தது. ஓகே, அப்ப இனி எல்லா திருவிழாக்கும் வருவீங்க கட்டாயம். எல்லா திருவிழாக்கும் வருவீங்களோ? எல்லாத்துக்கும் வருவேன். சந்தோஷம். இவ்வளவு பேர் வந்திருக்கேன், எப்படி இருக்கு உங்களுக்கு? இவ்வளவு மக்கள் வெள்ளம். நல்லூருக்கு இவ்வளவு பேர் வாரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவருடைய பக்தியும் அவருடைய இதுக்கும். தனியா வந்தீங்களா? இல்ல மக்கள் பேர பிள்ளைகள் மருமக்கள் அவை வந்தீங்க, நான் வேறையா வந்தேன். நல்லூர் கோயிலுக்கு ஐயா சைவக்காரர் தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து வெளிநாட்டவர்கள் எல்லாம் பாருணும். வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் வருவீங்க. வெளிநாட்டு நிதி ஒரு இலவுகள் எல்லாம் கொடுத்து வருவீங்க. நல்லூர் கந்தன் அவ்வளவு இதா இருக்கு. எல்லா தெய்வங்களும் நானும் ஒரு பைர கோயில வச்சு நடத்தி இருக்கிறேன். வேலனையில அதடி ஞான வைரவர். ஓகே, நல்லூருக்கு வந்து நீங்கள் சன்னதிக்கு போயிலையா? சன்னதிக்கு போயிலையா? சன்னதி போகணும், போய்தான் வந்தேன். நான் சைவம் தான் சாப்பிடுறேன், மச்சம் சாப்பிடுறது 2000 விட்டுனா. சரியா, இந்த நல்லூர் கந்தசாமி கோயில உங்களுக்கு சந்திச்சது எனக்கு சந்தோஷமா இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். கோயில்ல நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். 3 பேரை பிடிச்சி வச்சுக்கிறேன். வணக்கம், உங்களோட பேர் என்ன? எல்லாத்தையும் உங்களோட பேர்? துவாரகா. துவாரகா. அங்கட துவாரகன். துவாரகா. துவாரகன். பிரணவி. பிரணவி. ஓகே, சரி. இப்ப இதுல வந்திருக்கிற ஆக்கள் எல்லாருமே கோயிலுக்கு வந்துக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல வந்திருக்கிறீங்களா இல்ல இன்றைக்கு தானே வந்திருக்கீங்க? முதல்ல வந்திருக்கேன். வந்திருக்கிறீங்க. வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க திருவிழா டைம் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குது இவ்வளவு பேரை பார்க்கும்போது? சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்லணும் எனக்கு பதில். சரிதானே? முருகன் மறுபெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. ஆறுமுகன், கந்தன், கடம்பன், வடிவேலன், வேலவன், கார்த்திகேயன். வேற? சரி, இப்ப நல்லூர் கோயிலை பத்தி எனக்கு சின்ன ஒரு சொல்லணும் வசனம். சரிதான்? இது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு. இந்த கோயில்ல வந்து வெளிநாட்டுல இருந்த ஆக்கள் பல இனத்தவர்கள் எல்லாம் வாரினம். இது பிரசித்தி பெற்ற கோயில். இது ஏன் வாரினம்டா, அவைக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அவ இங்க வந்தா மன நிம்மதியுடன் திரும்பி செல்ல வேணாம். நீங்க மன நிம்மதியோட இருக்கிறீங்களா? கோயிலுக்கு வந்து என்ன வேண்டும் நீங்க இன்னைக்கு? நீ சொல்லும் முதல். குலசி பாஸ் பண்ணணும். கட்டாயம் பிள்ளை பாஸ் பண்ணும். சரியா? அதுக்கு படிக்கணும் நல்லா. நீங்க? நான் ஓஎல் பாஸ் பண்ணணும். இன்னும் வளரவே இல்ல. மாட்டா. சரி, பாஸ் பண்ணணும். சரிதானே? வாழ்த்துக்கள். நாங்க ஸ்காலர்ஷிப் எழுதிட்டேங்கா. ரிசல்ட் நல்லபடி வரணும். பிள்ளைக்கு நல்லபடியா வரும். சரியா? கவலைப்படக்கூடாது. ஆரம்ப தேவரம் பாடி காட்டுவீங்க எனக்கு. தேவரம் பாடி காட்டுவீங்க. சரி. எனது நோய் தொடரின முனகலல் தொழுதலுவே கடல் தனில்லாமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடங்கிய வேதியனே
இதுவோ உமையாளுமார் ஈவதொன்றமைக்கில்லையே அதுவோ உமதின்னருள் ஆவடுதுரை எரணே திருச்சிற்றம்பலம். நல்லபடியா பாடினதுல பிள்ளை உங்களுக்கு தெரியாத வேற மண்டும் பொம்பளை பிள்ளைகள் பாடாம சின்ன ஆம்பளை தம்பி பாடுற நீங்க என்ன செய்யறீங்க? யார் பாடுவீங்க? வேறு யாரு? இன்றைக்கு கோயிலுக்கு வந்துக்கிறீங்க, நீங்க வர முடியாம நிறைய பேர் இருப்பினும் இல்ல உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் அம்மாக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும், நல்லூருக்கு. உங்க பிள்ளைகளோட இந்த லீவுக்குள்ள எல்லாரும் வந்து கும்பிட்டு போகணும் சாமிய. அங்க பார்த்து சொல்லணும், அப்பதானே தெரியும் அவங்களுக்கு. என்ன வாங்கி தரேன்னு சொன்ன அம்மா இன்னைக்கு? அம்மா விளையாடி சாமான் வாங்கி தரேன்டவா, மற்றது சாப்பாடு அதெல்லாம் வாங்கி தரேன்டவா. என்ன வாங்கி தந்தா? எங்க இருந்து வாரீங்க நீங்க மேடம்? நாங்க நல்லூர் மூத்த நாய் கோயில் பக்கத்துல இருக்கிறீங்க. சரி, ஓகே. அச்சா பிள்ளைகள் பாய். அண்ணா வணக்கம், எங்க இருந்து வாரீங்க? நாங்க நாவக்குழியில இருந்து வரோம். நாவக்குழியில இருந்து வாரீங்க. கொடியேறதுக்கு முதல்ல வந்துட்டீங்களா இல்ல பிறகுதானே வந்தீங்க? கொடியேறிட்டு நாங்க வேற. உங்களோட பேர் என்ன? பேரு சொல்லுங்கப்பா. பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் பிள்ளை கதைக்கு இல்லை. நீங்க சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு என்ன பேர்? தார்னிகா. ஓகே. பள்ளிக்கூட லீவு வேற. உங்களுக்கு எப்ப இன்னைக்கு வரணும்னு தோணுதா இல்ல அப்பா முதல்ல சொன்னவர் அவளிக்கூட சொல்லி போக மாட்டேன் முதல்ல சொன்னவர்? ஓகேயா. என்ன மாதிரியான இனி ஒவ்வொரு நாளும் வருவீங்களா இல்ல? நாங்க 25 நாளும் கோயில் தான். அப்ப 25 நாளும் இவங்களை சந்திக்கலாம் வந்து. நல்லூர் கோயில்னா எல்லா கோயிலையும் விட இங்க நிறைய பேர் வருவிடும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டுக்காரர் எல்லாம் மாறுது. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உலகத்திலேயே புகழ்பெற்ற கோயிலா விளங்கு வரனால அப்படி வருவீங்க. ஓகே. சன்னதிக்கு போயிலையா அப்ப என்ன? எல்லா கோயிலுக்கும் மாறி மாறி போக வேண்டியதா நாங்கள்? சரி அண்ணா, ஓகே. நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. பாய். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? 2 நேரம் தாவடி. நீங்களும் தாவடி தானா? ஓகே தாவடி கோக்கி பக்கத்துல இல்ல. சரி, இன்னைக்கு நல்லூர் கந்தசாமி கோயில்ல கொடியேறதுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது? எப்படி மக்கள் எல்லாரும்? சந்தோஷமா இருக்கு. வடவோட இருக்கிற மக்கள் வந்திருக்கு. அப்ப ஒரு வருஷம் வார நீங்க இதுல தெரியுது. ஒரு நாள் வாரண முடிய 4 மணிக்கு வருவோம். இந்த ஒரு கொடியேறத்து முதல் வந்துட்டீங்களா இல்ல பிரதான வந்தீங்க? இல்ல கொடியேறது முதல்ல வந்துட்டீங்க. அப்ப இனி 25 நாளுமே இங்கதான் தெரியுவீங்களா? அப்படிதான் 25 நாளும் வருவோம். வருவீங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க மட்டும் தான் வந்தீங்க இல்ல வேற நிறைய பேர் வந்தீங்களா? இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து. நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்ன? நீங்க உன்னாலும் கோயிலுக்கு வரதுக்கு முக்கிய காரணம்னா முருகனை தரிசிக்கத்தான். வேற ஒண்ணும் இல்ல. முருகனை தரிசிக்கத்தான். சரி, ஓகே. நன்றி நன்றி நன்றி. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வருடாந்த கொடியேற்றம் நடைபெற்றது. இனி வரக்கூடிய காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பக்தர்களை விட இன்னும் அதிகளவான பக்தர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறோம். என்ன கொடியேற்றத்துக்கே இவ்வளவு பேர் வரணும்னு சொன்னா இனி வரக்கூடிய முக்கியமான திருவிழாக்களுக்கு இன்னும் அதிகமான பேர் வருவினோம். உண்மையா இங்க வரக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இலங்கையில இருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் வருவினோம். எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஆலயம்ன்றதாலதான் இவ்வளவு பேர் இங்க வரணும். அதோட முக்கியமான ஒரு விஷயம், பள்ளிக்கூடம் லீவ் வந்ததால எல்லாருமே இங்க வரணும். தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு நீங்களும் இங்க வாரீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளை எல்லாருமே கூட்டிட்டு வாங்க. கட்டாயம் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி எனக்கு அவளை இருக்கு. இங்க வந்தீங்கன்னா எங்களையும் சந்திச்சு கொள்ளுங்க. இங்க வர முடியலன்னு சொல்லி ஒருத்தரும் கவலைப்பட வேணாம். இந்த காணொலியை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு கொடியேற்றம் சம்பந்தமானது. இந்த காணொலி நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் இந்த காணொலி ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்ல நான் உங்கள் வைஷ்ணவி. பாய்.